ஹாய் காய்ஸ், டிமார்ட் பர்ச்சேஸ் தான் நம்ம பார்க்குறோம். டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து வாங்கிட்டு வந்தது இந்த மந்தோடைய லாஸ்ட் எண்டில் தான். நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன வந்துட்டு ட்ரை இன்க்ரெண்ட் எல்லாம் வாங்குறது, அதுக்கப்புறம் அந்த பருப்பு, நம்ம வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறது வந்து அடுத்த வீடியோ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கே வீடியோ வந்து அலோட் கிடையாது டிமார்ட்டில். ஸோ அதனால் எல்லாம் டிமார்ட்லாம் எடுத்துருப்பேன். இது பார்த்திங்கன்னா 2 பின் வந்து வாங்கினேன். இது வந்து 25 தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு. அங்கே வந்து 25 தான் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டிமார்ட்டில் வாங்குறதுனால என்னென்ன ரேட்டுன்றது வந்து இதில் சரியாக இந்த டைம் வராது. ஏன்னா பருப்பெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கும்போது அதில் பில்லோடைய இருக்கிறதெல்லாம் போயிடும். ஸோ அதனால் வந்து சில இது மட்டும் நான் பில் வந்து சொல்கிறேன். இது வந்து கோவக்காய் வந்து வாங்கினேன். கோவக்காய் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பொரியல் வந்து செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நல்லா டேஸ்ட் இருக்கும். தக்காளி தான் வந்து ரேட்டு அதிகமாக இருந்தது, 82 ரூபா ஒரு கிலோ. லெமன் வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபா வந்து பீஸு. அதுக்கப்புறம் வந்து மொஜிட்டோ வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து ஆப்பிளோடைய மொஜிட்டோ வந்து இது வந்து வாங்கினேன். அப்புறம் லெமன் வந்து சோடா, இது வந்து ஆரஞ்சு மொஜிட்டோ வந்து வாங்கினேன். நல்லா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மொஜிட்டோ சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து வாங்கினேன். ஆல்ரெடி நம்ம வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, இது வந்து சாம்பார் பொடிக்கு நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் பீனட் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் வந்து கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணுறதுக்காக. பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து பவுடர் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதனால். இது எல்லாமே வீட்டுக்கு நான் இன்றைக்கி வந்து வாங்கலை. ஏன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக வந்து பவுட்ரை வந்து ட்ரை பவுட்ரு பண்ணுறதுக்காக வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா காராமணி வந்து ஒயிட் காராமணி. சக்கரை வந்து வீட்டுக்கு தான் வாங்கினேன். பேலீஃப் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா 31 ரூபா ரேட் வந்து போட்டிருக்குது, அதோட ரேட்டு. இது வந்து குண்டு மல்லி போட்டு வத்தி வந்து வாங்கிட்டு வந்தேன். நல்லா ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சில்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாய் தூளை வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய் வாங்கி அரைக்கிறத விட நம்ம அப்படியே மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் தான். நான் வந்து 270 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாய் தூளாக வந்து வாங்கிட்டோம். இது வந்து வெறும் மிளகாய் தூள் தான். பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்கும். கலர் இல்லை, காரமும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சுகர் வந்து பாக்கெட், இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் லூஸ்லேயும் வாங்கினேன். பாக்கெட் வந்து 65 ரூபா ஒரு பாக்கெட் வந்து. இது வந்து லேசர் வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேசர் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இதில் வந்து 350 ரூபா வந்துட்டு ஆஃபரில் வந்து 200க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 லேயர் வந்து அந்த ஷார்ப் வந்து இருக்கும் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க பாஞ்ச் மாதிரி. அது வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதில் ஸ்மெல் வந்து பர்ஃப்யூம் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்கின்னில் கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பவுல் வந்து நான் ஆல்ரெடி வந்து போன மந்த்து வந்து வாங்கினேன். 2 பவுல் வந்து வாங்கினேன். இது வந்து 150க்கு வந்து 2 வரும். நான் ஒன்று தான் வந்து வாங்கினேன் பிளாக் கலரில். அதுக்கப்புறம் வந்து மேகி பார்த்திங்கன்னா 84 ரூபா. இது வந்து மசாலா மேகி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா மசாலா மேகி மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது தான். அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் வந்து பச்சை வாழைப்பழம், ஆரஞ்சு வந்து வாங்கினேன். ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜல்லி செய்யலாம், எனக்கு ஃப்ரூட்ஸ் போட்டு நம்ம ஜூஸாக குடிக்கலாம். அதனால் நான் வந்து ஆரஞ்சு வாங்கினேன். அதுக்கப்புறம் பச்சை வாழைப்பழம் தான் இப்போ நம்ம வாங்குறது. தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே டிமார்ட்டில் தான் வாங்குவேன். ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு எல்லாமே அங்கே. சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலுக்காக வாங்கினேன். சில பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ்க்காக வந்து வாங்கினேன். சில பொருள் மட்டும்தான் வீட்டுக்காக. இது வந்து ஆச்சி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வீட்டுக்கு தான். சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுறோம். ஹேர் ஆயிலுக்காக தான் வந்து அது வாங்குது. சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலுக்காகவும் பேஸ்ட் பேக்குக்காகவும் வீட்டுக்கு சாம்பார் பொடி, கருவேப்பிலை பொடி, மசாலா பொடிக்கெலாம் வந்து வாங்கினது. நம்ம வந்து பொடி வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து பதிவரை. யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.